ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு, அதாவது 8th பே கமிஷன், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 8வது ஊதிய குழு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 8th பே கமிஷன், அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அவங்களோட சம்பளத்தை உயர்த்துறதுக்கு, அதே மாதிரி ஓய்வூதியதாரர்கள், பென்ஷன் வாங்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட சம்பளத்தை திருத்துவது, அதாவது என்னன்னா உயர்வு அப்படிங்கறத தாண்டி திருத்தம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த 8th பே கமிஷன்ல. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் பாத்தீங்கன்னா இது உயர்த்தப்படும். அதாவது போன 10 வருடத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி கடைசி எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016ல 7th பே கமிஷன் நடந்தது. அப்போ அவங்களோட சேலரி ரிவைஸ் பண்ணப்பட்டுச்சு மத்திய அரசு ஊழியர்களுக்கு. இப்போ 8th பே கமிஷன் 2026 ஜனவரியில வரப்போகுது. சோ அப்போ மத்திய அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க இந்த மத்திய அரசு ஊழியர்களா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிளான், அதாவது சேலரி பிளானை ரிவைஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரொம்ப லாங் டைம் பீரியட் ஆகும். ஸோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடியே இதை டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. இப்போ அரசு சார்பில் ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஜனவரி 1, 2026 அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் ரிவைஸ் பண்ணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறவங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதுக்கான பரிந்துரைகளையும் வழங்கியிருக்காங்க. சோ இது மொத்தமா மத்திய அரசு சார்பில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு கம்பல்சரி நீங்க 2026 ஜனவரியில மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இதுல மெயின் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த சம்பள உயர்வு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல 2 மெயினான டாபிக் என்ன அப்படின்னா, 2006ல 6th பே கமிஷன் வந்தது, 2016ல 7th பே கமிஷன், இப்போ 2026ல பாத்தீங்கன்னா 8th பே கமிஷன் வரப்போகுது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது உயர்த்தப்படுது. இப்போ அது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஹைக் பண்றாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு கம்பேரிசன், அது போக இப்ப கடைசியில என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதையும் பாத்துடலாம். இப்ப 8th பே கமிஷன்ல எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது 8th பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ எல்லா எக்கனாமிக் சேனல்ஸ் அது போக எல்லாத்துலயுமே சொல்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா ஃபிட்மேன் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, பொருளாதார அடிப்படையில எவ்வளவு சம்பளம் உயர்த்தலாம் அப்படிங்கறத ஃபிட்மேன் ஃபேக்டர்ல தான் எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? அது எதை பேஸ் பண்ணி எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார நிதிநிலை இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, அது ஒரு காய்கறி வாங்குறீங்க, அது ஒரு கேட்டகரியில இருந்திருக்கும். ஒரு பொருள் வாங்குறீங்க, அதாவது எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு கேட்டகரியில இருந்திருக்கும். இந்த ஜிஎஸ்டி எல்லாமே வேரியேஷன் ஆயிருக்கும். கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ கரண்ட்ல 2026ல பொருளாதார வளர்ச்சி, அது போக விலையுறவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ அதே கேட்டகரியில சம்பளம் போடக்கூடாது. இப்ப கரண்ட்ல என்ன இருக்கு, என்ன சிச்சுவேஷன், என்ன பொருளாதார நிதிநிலை அப்படிங்கறத கண்காணிச்சு அதுக்கு தகுந்த சம்பள உயர்வு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா ஃபிட்மேன் ஃபேக்டர். சோ அதுல எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் அடிப்படையில எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.28ல இருந்து 2.86 வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு பாத்தீங்கன்னா 2.28% இருந்து 2.86% வரைக்கும் அவங்களோட சம்பள உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பேசிக் சேலரி, குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,000 இருந்து உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேசிக் சேலரி 18,000க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஹை சேலரி அப்படிங்கும் போது, ஹை சேலரின்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஆவரேஜான சேலரி, 41,000 இருந்து 51,000 வரைக்கும் உயர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ இத பேசிக்கா நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 2006ல 6th பே கமிஷன் நடந்தது. அதுல எவ்வளவு பாத்தீங்கன்னா பிட்மேன் ஃபேக்டர் படி உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.86% சம்பள உயர்வு அப்படிங்கிறது இருந்துச்சு. இதுல 2006ல பாத்தீங்கன்னா 2,750 ரூபா அப்படின்னு சொல்லி பேசிக் சேலரியா இருந்தது. கிட்டத்தட்ட 7,000 உயர்த்தப்பட்டுச்சு. இது சம்பளதாரர்களுக்கு. இதே பாத்தீங்கன்னா பென்ஷன், ஓய்வூதியத்துக்கு பாத்தீங்கன்னா 1,257 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 3,500 ரூபாயா உயர்த்தப்பட்டுச்சு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 1.86% இதுல உயர்த்தப்பட்டுச்சு. இதுவே 7th பே கமிஷன் கடந்த 10 வருடத்துக்கு முன்னாடி ஜனவரி 1, 2016ல 7th பே கமிஷன் நடந்தது. அதாவது 7th பே கமிஷன் மூலமா ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுல எவ்வளவு ஹைக் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.57% ஹைக் பண்ணாங்க. அதாவது 1.86ல இருந்து 2006ல இருந்துச்சு.
அதுக்கப்புறம் 7th பே கமிஷன்ல வந்து 2.57% வந்து சம்பள உயர்வு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை அடிப்படையில பார்க்கும்போது பேசிக் சேலரி வந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சம்பள உயர்வு அப்படிங்கிறது 18,000 உயர்ந்துச்சு. இப்போ கரண்ட்ல 8th பே கமிஷன் வரப்போகுது. ஸோ இந்த 2 கம்பேரிசனை வச்சு இப்போ எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த 8th பே கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.28% 2.86% உயர்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2016 வந்து பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் வரைக்கும் உயர்த்தினாங்களா, அந்த 18,000 ரூபாய் பேசிக்கா இருக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 41,000 51,000 ரூபாய் வரைக்கும் அவங்களோட சம்பள உயர்வு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்களா ஓய்வூதியதாரர்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% மேல வந்து 2% மேல 2% மேல வந்து சம்பள உயர்வு அடிப்படையில பென்ஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு சம்பள உயர்வு அரசு ஊழியர் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு அப்படின்னு பார்க்கும்போது 2.28% மேல வரும். அதாவது பேசிக்கா நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். 18,000 ரூபாய் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு சம்பளம் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிறதுல இருந்து இன்னும் 2% ஹைக் ஆகி உங்களுக்கு வந்து பென்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி தான் டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ இதுக்கான ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து சம்பள உயர்வு ஜனவரி 1, 2026 வழங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த ப்ராசஸை வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஜனவரி 2025 அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த 1 இயர்ல இது எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2026 ஜனவரியிலிருந்து உங்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் ஆஸ் யூசுவல். அதுக்கப்புறம் 10 வருஷம் கண்டினியூஸா ரன் ஆகும். இப்போ மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து சம்பளத்தை ஹைக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சமயத்துல கூடிய நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும். இது எதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய அரசு ஒரு பெர்சன்டேஜ் கேட்டகரியில வந்து கொடுத்துருந்தாங்களா, ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சம்பள உயர்வை இமீடியட்டா உயர்த்திடுவாங்க. ஸோ அது கூடிய விரைவில் நடக்க போகுது. அதுவும் ஜனவரியில அந்த ப்ராசஸும் பண்ணிடுவாங்க. ஸோ மொத்தமா அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு அப்படின்னு ஓவராலா பார்க்கும்போது 2% மேல கம்பல்சரி வரும் அப்படின்னு சொல்லி ஃபிட்மேன் ஃபேக்டர் அடிப்படையில வந்து கூறப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு செக்டார்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய செக்டார்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்டார்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பேசிக் இருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ ஹையர் சேலரி அப்படிங்கிறத பொறுத்து இந்த பர்சன்டேஜ் வச்சு அவங்களோட சேலரி வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ அது எல்லாமே இனிமே வரப்போகுது. இந்த இயர்ல அதை தான் ப்ராசஸ் பண்ண போறாங்க. ஸோ அதை பத்தின எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனல்ல வரும். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க. இல்ல இந்த வீடியோக்கு இப்பதான் நான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும்.